الله وبركاته نحمده ونصلي على رسوله الكريم أما بعد قال الله سبحانه وتعالى في كلامه القديم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وقضى ربك ألا تعبدوا إلا إياه وبالوالدين إحسانا صدق الله المولى العظيم قال نبينا صلى الله عليه وسلم رضا ربي رضا الوالدين وسخط ربي سخط الوالدين أو كما قال عليه الصلاة والسلام எல்லா புகழும் ஏக வல்லவனாகிய அல்லாஹ் ஒருவனுக்கே அளவிலா கருணையும் கிருபையும் அண்ணல் பெருமானார் முகமது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னாரின் வழியை அடிபற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள் தாபியீன்கள் தபவு தாபியீன்கள் குறிப்பாக என் மஜ்லிஸில் வீட்டிருக்கிற அத்தனை பேர் மீதும் அல்லாஹ்வின் அருள் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. மேலான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு முஃமின் இவ்வுலக வாழ்க்கையிலும் மறு உலக வாழ்க்கையிலும் வெற்றி பெற்றவனாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் இரண்டு விஷயங்களில் மிக முக்கியமாக கவனம் செலுத்த வேண்டும். ஒன்று அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமைகள், இரண்டாவது அடியார்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள். சட்ட வல்லுநர்கள் அதை ஹுகூகுல்லா ஹுகூகுல் இபாதா என்று சொல்வார்கள். அல்லாஹ்வுடைய கடமையை ஒருவர் நிறைவு செய்கிறார், தொழுகிறார், நோன்பு வைக்கிறார், எல்லாவற்றையும் செய்கிறார். அடியாரின் கடமைகளை செய்வதில்லை என்றாலும் வெற்றி பெற முடியாது. அதே போல அடியார்களின் கடமைகள் சமூக சேவைகளை ஆற்றுகிறார், அல்லாஹ்வுடைய கடமை நிறைவேற்றலைனாலும் வெற்றி பெறுவது கடினம். இரண்டு கடமைகளையும் நிறைவாய் செய்பவர்கள் தான் வெற்றி பெற முடியும் என்ற வரிசையில அல்லாஹ்வை அடுத்து இவ்வுலகத்தில மனிதர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளில் மிக முக்கியமான கடமை தன் பெற்றோர்களுக்கு ஆற்ற வேண்டிய கடமை. திருக்குர்ஆனில அல்லாஹ் இப்படி சொல்லுகிறான், வகதா ரப்புக அல்லா தஅபுது இல்லா இய்யா. அல்லாஹ் தீர்ப்பு செய்து விட்டான். என்ன தீர்ப்பு? அல்லா தஅபுது இல்லா இய்யா, அவனை தவிர வேறு யாரையும் நீங்கள் வணங்கக்கூடாது என்றும், வபில் வாலிதைனி இஹ்சானா, நீங்கள் உங்கள் பெற்றோருக்கு உபகாரமாக நடந்து கொள்ள வேண்டும் என்று அல்லாஹ் தீர்ப்பு செலுத்தி விட்டான், தீர்ப்பு செய்து விட்டான் என்று குறிப்பிடுகிறார். இந்த வார்த்தையை கவனிக்கணும். கதா என்றால் அரபியில தீர்ப்பு என்று அர்த்தம். செஷனுக்கு ஒரு தீர்ப்பு இருக்கிறது, அது மாநிலத்திற்கு உச்ச நீதிமன்றத்திற்கு போகும், அங்கிருந்து செய்யப்பட்டால் உயர் நீதிமன்றத்துக்கு போகும். எத்தனையோ தீர்ப்புகள் மாற்றப்படுகிறது. ஆனால் இது அல்லாஹ்வுடைய தீர்ப்பு. கலாரப்போக்க அல்லாஹ்வுடைய தீர்ப்புக்கு எந்த மாற்றமும் கிடையாது. அவன் இந்த உலகத்தில தீர்ப்பு செய்து ஒன்றை சொல்லுகிறான். என்ன தீர்ப்பு? அல்லாஹ் தஅபுது இல்லா இய்யா, அவனை தவிர வேற யாரையும் நீங்கள் வணங்கக்கூடாது. இந்த வார்த்தையிலே தானே ஈமான் இருக்கிறது, தௌஹீத் இருக்கிறது, இணைய வைப்பிலிருந்து நீக்குதல் இருக்கிறது. ஒரு மூமினுடைய அடிப்படையான பண்பு இல்லையா ஷிர்க் செய்யாமல் இருக்கிறது. இப்படி செய்தால் மட்டும்தானே மூமினாக இருக்க முடியும். இந்த உயர்ந்த கோட்பாட்டை சொல்லிவிட்டு இரண்டாவது இந்த உலகத்துல கடைபிடிக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டா, வபில் வாலிதைனி இஹ்சானா, உங்கள் பெற்றோருக்கு நீங்கள் பணிவிடை செய்ய வேண்டும், உபகாரமாக நடந்து கொள்ள வேண்டும் என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறார். குர்ஆன்ல பல இடங்களில அல்லாஹ்வையும் பெற்றோரையும் இணைத்து வார்த்தைகள். அல்லாஹ்வுடைய கடமையை சொல்லிட்டு வேற ஒன்றை சேர்க்கலாம். குர்ஆன் வதியுல்லாஹ் வதியு ரசூலுன்னு பல ஆயத்துகள் இருக்கிறது. கடமை என்று வருகிற போது நீங்க அல்லாஹ்வுக்கு கடமையை கரெக்டா நிறைவேற்றுங்க, அடுத்து பெற்றோருக்குள்ள கடமைகளை உரிமைகளை முழுமையாக நிறைவேற்றுங்க என்று அல்லாஹ் சொல்லுகிறான் என்று சொன்னால் அது எவ்வளவு ஒரு முக்கியத்துவமானதாக இருக்க வேண்டும் என்பதை கவனிக்க வேண்டும். இரண்டாவது ஒரு வசனத்துல வஅபுதுல்லாஹ் வலா துஷ்ரிகு பிஹி ஷையா, அல்லாஹ் மட்டும் வணங்குங்க, அதுக்கு இணை வைக்காதீர்கள் என்று சொல்லிவிட்டு வபில் வாலிதைனி இஹ்சானா, நீங்கள் பெற்றோருக்கு உபகாரம் செய்யுங்கள் என்று குறிப்பிடுகிறார். வஅனிஷ்குர்லி, எனக்கு நீங்கள் நன்றி செலுத்துங்கள் என்று சொல்லிவிட்டு வலி வாலிதை, அடுத்து நீங்கள் நன்றி செலுத்த கடமைப்பட்டவர்கள் யார் என்று சொன்னால் உங்கள் பெற்றோர்கள் தான் என்று சொல்லுகின்ற இந்த வசனங்கள் இருக்கிறதே, ஒரு முஃமினுடைய வாழ்க்கையில மிக அழுத்தமாக பதிவு செய்து கொள்ள வேண்டிய முக்கியமான கடமையாக இருக்கிறது. இன்றைக்கு கல்வி நாகரிகங்கள் எல்லாம் வளர்ந்திருக்கிறது, எஜுகேஷன் கூடி இருக்கிறது, பண்பாடுகள் வளர்ந்திருக்கிறது. ஆனால் பெற்றோர்கள் முதியோர் இல்லங்களிலே இருக்கிறார்கள் என்பது வேதனைக்குரிய விஷயம் இல்லையா? நாம் யோசித்து பார்க்க வேண்டும். ஒரு ஆலமரம் கூட கொஞ்ச நாள் ஆனா விழுதுகளை எல்லாம் இறக்கி
ஸ்ட்ராங் ஆயிடுச்சுன்னா அது அதன் மீது ஓய்வு எடுத்துக் கொள்கிறது. ஒரு ஆலமரத்தின் வேர்கள் தங்கள் தாயை காப்பாற்றுவது போல, ஒரு பெற்றோருக்கு ஒரு குச்சி காப்பாற்றுவதை போல கூட இன்றைக்கு குழந்தைகளின் நிலைமை இல்லை என்று சொன்னால் அவர்களுடைய பண்பாடுகள் எப்படி இருக்கிறது என்று யோசிக்க வேண்டும். சிறு குழந்தையா இருக்கும் போது எல்லா தேவையும் பெற்றோர்கள் நிறைவு செய்கிறார்கள். வளர்த்து ஆளாக்கிவிட்டு அவர்கள் முதுமையில தள்ளாடி போய் அமர்ந்து ஒரு ஓய்வை ஒத்தாசையை எதிர்பார்க்கிற நேரத்தில் ஏதோ ஒரு வீட்டின் மூலையில, உறவினரின் வீட்டில எங்கோ அவர் தனிமையில அமர்ந்திருக்கிறார். பழுதடைந்து போன அந்த கட்டடத்தில் அமர்ந்து அவர் ஏதோ சாப்பிட்டு கொண்டு காலங்களில் இறுதி காலத்தின் இறுதி நேரத்தை நாட்களை எண்ணிக்கொண்டிருக்கிற பரிதாபமான காட்சிகள் தமிழகத்தின் எல்லா ஊர்களிலும் பார்க்க முடிகிறது என்று சொன்னால், குழந்தைகளுக்கு தங்களின் பெற்றோர்களுடைய மகிமை விளங்கவில்லை என்பதை தான் நாம் சொல்ல வேண்டும். ஒரு சமீபத்தில் ஒரு தன்னார்வ தொண்டு நிறுவனத்தில் பணியாற்றுகிற ஒருவர் சொன்னார், எங்கள் ஊரில் இப்படி ரொம்ப முதியவர்கள் இருக்கிறார்கள், மகன்களிடமிருந்து காசு கொஞ்சம் வரும், அதை வச்சு ஏதோ மருத்துவம் செய்து கொண்டிருப்போம், சில நேரங்களில் இப்படியும் நடப்பது உண்டு. அவர் சொன்னார், டாக்டர்கிட்ட போய் பார்க்கும்போது இன்னும் ஒரு வாரம் தான் தாங்குவாரு, அவங்க யார் ரொம்ப நெருங்கி வரவங்க கூப்பிடுங்க என்று சொல்லி அவர் சொன்னபோது, நான் மகனுக்கு நான் இது பற்றி குறிப்பிட்டேன். அவர் என்ன சொன்னார்னா, அப்படியே பாருங்க, மவுத்தாயிட்டாருன்னா நல்லபடியா குளிப்பாட்டி அடக்கிட்டு மூணு பாத்தியெல்லாம் ஓதி முடிச்சிருங்க, கூகுள் பே நம்பர் இருந்தா என்னன்னு சொல்லுங்க, இன்ஷால்லா நான் ஊருக்கு வந்தா பாக்குறேன் என்று சொல்லி அவர் கட் செய்தார், போனை அவர் நிறுத்திவிட்டார் என்று குறிப்பிட்ட இந்த செய்தி இருக்கிறதே, தமிழகத்தில மட்டுமல்ல இன்றைக்கு பெற்றோர்கள் குறித்து இஸ்லாமிய இளைஞர்களுக்கு தன் பெற்றோர்களுடைய விழிப்புணர்வு இல்லை என்பதை இந்த செய்திகள் காட்டுகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ரிலா ரப்பி ரிலல் வாலிதைன் வ சஃப்து ரப்பி சஃப்துல் வாலிதைன். அல்லாஹ்வுடைய பொருத்தம் பெற்றோர்களின் பொருத்தத்தில் இருக்கிறது, அல்லாஹ்வின் கோபம் பெற்றோரின் கோபத்தில் இருக்கிறது. உன் சொர்க்கமோ நரகமோ உன் பெற்றோர்கள் என்றார்கள் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஏன் பெற்றோர்கள் பேணி பாதுகாக்கப்பட வேண்டும்? அவர்கள் ஏன் நன்றி செலுத்தப்பட தகுந்தவர்கள்? திருக்குர்ஆனில அல்லாஹ் சொல்லுகிறான், அவர்கள் உங்களுக்கு உலகத்திலே யாரும் செய்ய முடியாத ஒரு சிரமத்தை உங்களுக்காக மேற்கொண்டிருக்கிறார்கள். உலகத்துல ஒரு உதவி செய்யலாம், ஒரு கஷ்டத்துக்கு உதவி செஞ்சிருக்கலாம், நம்ம திரும்ப செஞ்சிட முடியும். நம்முடைய உறவினர்களோ அல்லது உடன் பிறந்தவர்களோ உதவி செய்கிறார்கள் என்று வைத்துக் கொள்ளுங்க, அந்த உதவிக்கு நம்ம ஏதோ ஒரு காலத்தில் அதை விட நிறைவாக கூட செய்து விடலாம். ஆனால் பெற்றோர்கள் செய்திருக்கிற உதவி என்ன? அல்லாஹ் குறிப்பிடுகிறான், உங்களை சுமந்ததும் உங்களை பெற்றெடுத்து பால் குடியை அவர்கள் நிறைவுபடுத்தியதும் 30 மாதங்கள். அல்லாஹ் கணக்கு போட்டு சொல்றான், அவர்கள் கஷ்டப்பட்டார்கள். என்று சொல்லிவிட்டு இன்னொரு இடத்தில் இப்படி சொல்லுகிறான், எனவே அவர்களுக்கு நீங்கள் இரக்கமன்ற உங்கள் இறகுகளை நீங்கள் இறக்கி அவர்களை தாழ்த்துங்கள், அவர்களுக்காக வேண்டி நீங்கள் துவா செய்யுங்கள் என்று குறிப்பிடுகிறார். சீ என்ற வார்த்தைகளில் கூட அவர்களை நீங்கள் விரட்டி பேசிவிட வேண்டாம் என்று சொல்லுகின்ற இந்த வசனங்கள் இருக்கிறதே, பெற்றோர்களுக்கு அவர்களுடைய தியாகங்கள் குறித்து நம்முடைய இளைஞர்களுக்கு எடுத்து சொல்லுகின்ற வசனங்களாக இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல ஒரு சஹாபி வருகிறார், வந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார், ஜா ரஜுலுன் இலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஒரு மனிதர் ரசூலுல்லாஹ்ட்ட வந்து, யா ரசூலல்லாஹ் இன்னலி மாலன் வ வலதன், எனக்கு காசும் இருக்கு, எனக்கு குழந்தைகளும் இருக்கிறார்கள், இன்ன வாலிதி யஹ்தாஜி இலா மாலி, ஆனால் என் பெற்றோர் என்னுடைய தந்தை அதிகமா காசு கேட்டுக்கிட்டே இருக்காரு, என்ன செய்வது என்று கேட்டார். அப்படியா, அடிக்கடி கேட்கிறாரா? சரி, உன் தந்தையை அழைத்து கொண்டு வா என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னபோது அவர் போயிருக்கார், கூப்பிட போயிருக்கார். அவர் போன அந்த இடைவெளியில ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வருகிறார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு, அவர் வந்தால் அவரிடத்தில் கேளுங்கள், நீண்ட நாட்களாக அவர் மனதுக்குள் ஏதோ பேசுகிறாரே, அவர் என்ன பேசுகிறார் என்று கேளுங்கள் என்று சொன்னார். ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்லிவிட்டு போகிறார்கள். தபரானியில இந்த ஹதீஸ் இடம்பெற்றிருக்கிறது. ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள், அவர் வந்தப்போ, அவன் அடிக்கடி உங்க மகன்கிட்ட காசு கேட்கிறீங்களாமே என்ன என்று கேட்டார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவர் சொன்னாரு,
என் தேவைக்காக வேண்டி காசு வாங்குறேன், அந்த காசுல அவருடைய பிள்ளையை தான் நான் ஏதாவது வாங்கி கொடுக்குறேன், அவருடைய உறவினர்களுக்கு ஏதாவது கொஞ்சம் செய்கிறேன் என்று அவர் சொன்னார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள், ஏதோ மனதுக்குள் ஏதோ நீங்கள் அடிக்கடி பேசிக் கொண்டிருப்பதாக எனக்கு தெரிகிறதே என்று கேட்டார்கள். அவர் அப்படியே நிமிர்ந்து பார்த்தார். என் மனதுக்குள் பேசுவது ஏன் காதுக்கு கூட கேட்கறது இல்லை, உங்களுக்கு எப்படி தெரிந்தது யார சொல்லலாம் என்று சொல்லிவிட்டு ஒரு கவிதை படித்தார். அரபு கவிதையினுடைய கருத்து இதுதான்: நீ மகனாக பிறந்த போது நான் உலகத்தில் அன்றைக்குத்தான் பெருமகிழ்ச்சி அடைந்தேன். உனக்கு நோய் என்று சொன்னால் அந்த இரவு முழுக்க எனக்கு நோயோ என்று மக்கள் எண்ணுகிற அளவிற்கு நான் விழித்திருந்தேன். நீ தந்தைக்குள்ள உரிமையை கொடுக்காவிட்டாலும் பரவாயில்லை, பக்கத்து வீட்டுக்காரனுக்குரிய மரியாதையாவது எனக்கு தரலாம் இல்லையா என்று அவர் பேசிக் கொண்டிருக்கிற செய்தி அதிலிருந்து ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்திற்கு கேட்டு அந்த செய்தியை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொல்லப்பட்டது என்றால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பையனை கூப்பிட்டு சொன்ன வார்த்தை எல்லோரும் மனதிலே பதிக்க வேண்டிய ஒரு வார்த்தை: அந்த மாலுக்கு லி அபிக்க, நீயும் சரி உன் பொருளாதாரமும் சரி உன் தந்தைக்குரியது என்று குறிப்பிட்டார். தந்தை தன் மகனின் சொத்திலே உண்ணுவதற்கு முழு அதிகாரம் இருக்கிறது என்று சொல்லி அந்த பையனை அனுப்பி வைத்தார்கள் என்று ஹதீஸிலே பார்க்கிறோம். இங்க படித்த ஒரு செய்தி, ஒரு தந்தை தன் மகனை கூப்பிட்டு முற்றத்தில் அமர்ந்திருக்கிற ஒரு காக்காவை காட்டி இது என்னப்பா என்று கேட்டாராம். அந்த பையன் சொன்னானா இது காக்கா அப்படின்னு. 2 நிமிஷம் ஆச்சு. திருப்பி அது என்னப்பா உட்காந்துருக்கே அப்படின்னு கேட்டார். காக்கான்னு சொன்னல என்று அந்த பையன் சொன்னானா. மீண்டும் தந்தை இது என்னப்பான்னு சொல்லும் போது அந்த பையன் என்னாச்சு, வீட்டுல இருக்கிற மாதிரி அபிப்பிராயமா இல்ல எங்கேயும் சேர்த்து விட்டுட்டா, இது காக்கான்னு தெரியாதா என்று கத்தினான். தந்தை மொல்லமா எடுத்து டைரியை படிச்சார். என் மகன் இப்பதான் பேச தொடங்கி இருக்கிறான், இன்னைக்கு ஒரு காக்கா வந்து முற்றத்துல உட்கார்ந்தது, இது என்னன்னு கேட்டா காக்கான்னு 20 தடவை அவன் கேட்டுக்கொண்டிருந்தான். 20 தடவையும் முத்தமிட்டு இது காக்காப்பா காக்காப்பா இது காகமப்பா என்று நான் சொன்னேன் என்று இந்த டைரியை படிச்சு பார்த்தார். இன்றைக்கு பெற்றோர்களுடைய சின்ன சின்ன வார்த்தைகளுக்கும் எரிந்து விழுகிற ஒரு சூழல். அல்ல அதைத்தான் உஃபியும் வலா தன்வருமா, சீன்னு சொல்லிடாதீங்க, விரட்டிடாதீங்க. வஃபில்லஹுமா ஜனாஹத்துல்லி, இரக்கம் என்கின்ற சிறகை அவர்களுக்காக நீங்கள் விரியுங்கள். வக்குர் ரப்பி ரஹமுஹுமா கமா ரப்பயானி சகீரா, என் பெற்றோருக்காக வேண்டி ரப்பே நீ இரக்கப்படு, என்னை சிறு குழந்தையில் அவர்களை வளர்த்ததை போல நீயும் அவர்களை நீ பாதுகாத்துக்கொள் என்று துஆ செய் என்று சொல்லிக் கொடுப்பது அல்லாஹ். ஒரு தந்தையை பற்றி அங்கு அல்லாஹ் சொல்லுகிறார். தாய்க்கும் தந்தைக்கும் நீ இரக்கம் காட்டு என்று நீ துஆ செய் என்று சொல்லுகின்ற இந்த வார்த்தை இருக்கிறது. யோசித்து பாருங்கள், ஒரு தந்தையினுடைய தியாகத்தை. கடல் கடந்து பல்வேறு நாடுகளிலே உழைப்பது எதற்கு, இரவு பகல் பார்க்காமல் பொருளீட்டுவது எதற்கு, அவருடைய வாலிப வயதெல்லாம் முழுமை பெற்று அவர் முடித்து விட்டு ஊருக்கு போய் சேருகிறாரே, அந்த ஒட்டுமொத்த சொத்தும் யாருக்கு மிக சிறப்பாக எளிமைய முறையிலே சுவாரிசாகி விடுகிறது. சமீப காலங்களிலே நாம் தமிழகம் முழுக்க நாம் இந்த செய்தியை கேள்விப்படுகிறோம். காலம் முழுக்க உழைத்து விட்டு இறுதி காலத்திலே வந்து வீட்டிலே அமர்ந்தால் சம்பாதிக்காத அந்த வீட்டு தலைவருக்கு மரியாதை கிடைப்பதில்லை. பல நேரங்களிலே பள்ளிவாசல்களின் முற்றங்களிலே ஹவுஸ் ஓரங்களிலே சம்பந்தமில்லாத நேரங்களிலே பெரியவர்கள் அமர்ந்திருப்பது உண்டு. ஏப்பா இவ்வளவு சீக்கிரம் இங்க உட்கார்ந்து இருக்கிறீங்க என்று முதல்ல பேச ஆரம்பித்தால் அதுல 25 வருஷம் 30 வருஷம் அங்க சாமர்த்தியம் பண்ணேன், வீடு கட்டினேன், பிள்ளைகளுக்கெல்லாம் கல்யாணம் பண்ணி வச்சேன், இப்ப என் நிலைமை என்னன்னு கேட்டா தாய்க்கு பின்னால் எல்லா பிள்ளைகளும் ஒன்று சேர்த்து இவர் வெட்டி என்ற ரீதியில என்னை ஒதுக்கி வைத்திருக்கிறார்கள். எல்லா விஷயத்திலும் என்னால் எந்த கருத்தும் சொல்ல முடியாமல் அந்த வீட்டுக்குள் இருக்க முடியாமல் பள்ளிவாசல் முற்றத்திலே வந்து அமர்ந்திருக்கிறேன் என்று சொல்லுகின்ற அந்த பெற்றோர்களின் அவல நிலையை பற்றி நாம் யோசித்து பார்க்க வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலத்துல அந்த சஹாபிய பெருமக்களுடைய பண்புகள் மிகச் சிறப்பாக இருந்தது. ஒருத்தர் ஹஜ்ஜுக்கு வரும்போது கூடையில தன் தாயை கொண்டு வந்து 8 தடவை ஹஜ்ஜு செஞ்சிருந்தார். உமர் ரலியல்லாஹு கேட்டாங்க, இது என்னப்பா கூடையில ஹஜ்ஜு செய்யறது என்னன்னு கேட்டப்போ, இது எங்க அம்மா 8 தடவை ஹஜ்ஜு செஞ்சிருக்கேன், பரவாயில்லையா, எங்க அம்மாவுக்கு நான் என் கடமையை நிறைவு செய்து விட்டேனா என்று கேட்டபோது உமர் ரலியல்லாஹு சொன்னார்கள், அவர் பிரசவ வழியில இருந்து ஒரு தடவை நீ உதைத்தாயே, அந்த உதைத்தலுக்கு இது ஈடாகாது. நீ காலம் முழுக்க உன் தலையிலேயே தூக்கி அவளை வாழ்ந்தாலும் அந்த பெண்ணுக்கு அந்த தாய்க்கு நீ ஈடு செய்ததாக ஆக முடியாது என்று குறிப்பிட்டார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல ஒரு சஹாபி இப்படி கேட்டார், எங்க அத்தா அம்மா ஏதோ வளர்த்தாங்க, ஆனா இப்ப ரொம்ப சிறப்பா வச்சிருக்கிறேன், அவர்களை எதுவும் மனம் கோணாமல் அவர்களுக்கு
இருப்பதற்கு எல்லா ஏற்பாடும் செஞ்சிருக்கிறேன், இது அவர்களுக்கு நிறைவு செய்ததாக ஆகுமா என்று கேட்டபோது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உண்மைதான்ப்பா, உன் பெற்றோர்கள் உன்னை வளர்க்கிற போது இவன் வளரணும், ஆளாகணும், ரொம்ப பெரிதா வளரணும் என்று யோசித்து யோசித்து உன்னை வளர்த்தார்கள். நீ இப்போதும் செய்கிறாய், ஆனா உன்னுடைய எண்ணம் எப்படி இருக்குன்னா, கொஞ்ச நாளைக்கு தானே, எவ்வளவு நாளைக்கு போக போகுது, கொஞ்ச நாளைக்கு செஞ்சு முடிச்சிருவோம் என்று அவர்கள் போவார்கள் என்ற எண்ணத்தில் உன் செயல்பாடு இருக்கிறது, அவர்களின் செயல்பாட்டுக்கும் உனக்கு வித்தியாசம் இருக்கிறது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்ற ஹதீசுகளை நாம் படிக்கிறோம். எனவே முன்மாதிரியான இன்றைக்கு பல்வேறு வரலாறுகளை நாம் படித்துக் கொள்ள வேண்டிய அவசியம் இருக்கிறது. நம் குழந்தைகளுக்கு இன்றிலிருந்தே இப்போதிருந்தே பெற்றோர்களின் சிறப்பை சொல்லித்தர வேண்டும். கல்ஃபில் ஒரு செய்தியை நாம் படித்தோம். ஒரு இஸ்லாமிய அல்லாத ஒரு மாற்று மத ஒரு பெண்மணி தன் மகனோடு வருகிறார். பள்ளிவாசல் இது போல ஒரு சங்கம், அது சங்கம் நடத்துகிற மஸ்ஜிதின் வளாகத்தில் அந்த பெண் தன் மகனை கொண்டு வந்து முஸ்லீமாக்குங்க என்று சொல்லுகிறார். அங்க இருந்தவர் சொன்னாங்க, நீங்க முஸ்லீம் ஆகலையாமா, இந்த பெண் இந்த குழந்தையை மட்டும் முஸ்லீமாக சொல்லுகிறீர்களே என்று கேட்டபோது அந்த அம்மா சொல்றது, இல்லை, என் மகனை முஸ்லீமாக்கி உங்களை மாதிரியே வளர்த்துருங்க, அது போதும் என்று அந்த பெண் சொன்னார். நீங்க எப்படி திடீர்னு வந்து உங்க பிள்ளைய முஸ்லீம் ஆக்கிருங்க, நான் முஸ்லீம் ஆகலைன்னா எங்களுக்கு புரியல, எதனால் அப்படி சொல்லுகிறீர்கள் என்று கேட்டார்கள். அந்த தாய் சொன்னால், நாங்க குடியிருக்கிற அந்த அபார்ட்மெண்ட்ல ஒரு பக்கத்து எதிர்த்தாப்புல ஒரு முஸ்லீம் ஃபேமிலி இருக்கு, அங்க ஒரு வாலிபன் இருக்கிறார். அந்த வாலிபன் முதியோர்களான தன் பெற்றோரை பராமரிப்பதையும் பாதுகாப்பதையும் பார்க்கிறேன். நல்லொழுக்கத்தோடு பக்கத்து வீட்டாளர்களோடு நடக்கிற காட்சிகளை நான் பார்க்கிறேன். இந்த பையன் எப்படி இந்த காலத்தில் இப்படி வளருகிறான் என்று பார்த்தபோது ஒரே ஒரு விஷயம் மட்டும் எனக்கு தெரிஞ்சு, அவங்க முஸ்லிம், ஒரு இஸ்லாமிய குடும்பத்திலே அவர்கள் இப்படி வளர்க்கப்படுகிறார்கள் என்பதை புரிந்து கொண்டேன். என் பையன் அந்த மாதிரி வளரணும், நாளைக்கு என்னை பாதுகாப்பவனாக என் குழந்தை இருக்க வேண்டும் என்றால் அவன் இஸ்லாத்துக்குள்ள வருவதுதான் சரியான தீர்வாக இருக்க முடியும், முடிவெடுத்து இங்கு வந்து அமர்ந்திருக்கிறேன் என்று சொன்னார். நாம் யோசிக்க வேண்டும். அது போன்ற வளர்ப்புகளும் உண்டு. சமீபத்தில் கத்தாரில் நடந்த ஒரு கால்பந்து போட்டி ஐரோப்பாவை திரும்பி பார்த்தது. ஒரு கோல் அடித்து விட்டால் மற்றவர்கள் எல்லாம் தங்களுடைய கேர்ள் ஃபிரெண்டுகளோடு ஓடி போய் அவர்கள் நிற்கிற காட்சியை பார்த்தார்கள். இஸ்லாமிய வீரர்கள் தங்களுடைய தாயை அவர்கள் கொண்டாடி வருகின்ற காட்சியும் பார்க்கிறார்கள். ஒவ்வொரு வெற்றிக்கு பின்னாலும் அந்த இஸ்லாமிய வீரர்கள் தன் பெற்றோரோடு நின்று கொண்டிருப்பதை பார்க்கிற போது இவர்களின் வாழ்க்கையில் தாய் தந்தைக்கு இவ்வளவு முக்கியத்துவம் இருக்கிறதா என்று ஐரோப்பிய உலகம் அதை கண்டது என்கிற பத்திரிகை செய்தியை பார்க்கிற போது முன்மாதிரி மிக்க குழந்தைகளாக நாம் அவர்களை வளர்த்தெடுக்க வேண்டும். மார்க்கத்தை அவர்களுக்கு சொல்லித்தர வேண்டும். பெற்றோர்களுக்கான கடமைகளை சிறு குழந்தையிலிருந்தே அவர்களுக்கு நாம் போதிப்பது நம் மீதுள்ள பொறுப்பாக இருக்கிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சிறந்த சந்ததிகளை வளர்த்தெடுக்கின்ற நல்ல தௌஃபீக்கை நம் யாவருக்கும் நசீபாக்குவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.